இவ்வாறு நீர் மற்றும் இவ்வாறு நீர்நீர்ச்சியில் உங்களுடைய அன்பு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இன்று இலங்கை கொழும்பில் இருந்து பாடகர் மற்றும் இசையமைப்பாளரான சங்கீதரன் பிரபாகரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். ஆம்னர்களே, சங்கீதன் அவர்கள் பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் தன்னுடைய விரிவுரைகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறார். அவரை இப்பொழுது எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் சங்கீதரன். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றோம். அதாவது ஒரு இளம் இசையமைப்பாளரை நாங்கள் கொழும்பில் இருந்து இணைத்திருக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது இலங்கையில், அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணமாக இருக்கலாம், அல்லது கிழக்கு பகுதியாக இருக்கலாம், அல்லது கொழும்பாக இருக்கலாம், இப்பொழுது இளம் வட்டங்கள் கூடுதலாக திரையோடு அல்லது இசைத்துறையோடு அல்லது நடிப்போடு அல்லது நாடகத்தோடு இணைந்து வருகிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஒரு அருமையான கலைஞரை நினைத்திருக்கிறோம். சொல்லுங்கள் பிரபா சங்கீதரன், எப்படி உங்களுக்கு இந்த இசையோடு கூடிய ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது, அல்லது சடதியாக ஏற்பட்டதா? இல்ல சார், எங்களுக்கு ஃபேமிலியே வந்து இந்த கலைத்துறை அதோட வந்து சம்பந்தம் இருக்கு. எங்க அப்பா ஒரு நாடக கலைஞர். அப்பா நல்லா பாடுவார், அம்மா நல்லா பாடுவாங்க. ஸோ வந்து யாருமே வந்து யாரும் மியூசிக் படிச்சதில்லை. பட் அந்த பரம்பரையாவே அந்த டேலண்ட் வந்து இருக்கு. அந்த கிரியேட்டிவ். அப்பா வந்து அந்த சிற்ப வேலை செய்யறவர். ஸோ அப்ப ஃபேமிலியிலேயே அது இருக்கிறபடியால வந்து சின்னல இருந்தே அது இன்ட்ரெஸ்ட். நானும் அப்பாவோட சேர்ந்து சின்னல நாடகம் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்கூல் அதுல வந்து நார்மலா தேவாரம் பாடுறது, பன்னிசா பாடுறது அப்படியே ஸ்டார்ட் ஆகி ப்ரீ ஸ்கூல் எஃப்ஆண்டோல படிக்கல. அப்புறம் அது இன்னும் டெவலப் ஆகி காம்படிஷன்ஸுக்கெல்லாம் போய் இப்போ ஒரு கம்போசர், சிங்கர். இருக்கிறீங்க. சரி, உங்க தந்தையாரை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. தந்தையார் எந்த காலகட்டத்தில் நாடகங்களோடு நடித்திருந்தாரா? அதை பற்றி சொல்லுங்களேன். உங்களுடைய தந்தையரை பற்றி கேட்போம். அப்பா கனகலம். அப்பா தண்டு சின்ன வயசுல இருந்தே அப்பா நாடகம் நடிக்கிறார். இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 2011-12 வரைக்கும் அப்பா நடிச்சவர் நாடகம். ஸோ அப்ப கொஞ்சம் அந்த 2011-12 அந்த டைம் அதுல எல்லாம் வந்து கோயில் திருவிழாவிலேயே அந்த நாடகம் போடுறது வந்து பயங்கர இதா இருந்தது. இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த டைம்ல வந்து அப்பப்ப எங்கட ஊர்ல இருக்கிற கோயில் வேற வேற இருக்கிற இதுல எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி சரி சரி. இப்ப நீங்கள் இந்த இசையோடு அல்லது இசைத்துறையோடு வருகின்ற பொழுது இசையமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களா, அல்லது பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களா? எது முன்னுக்கு நடந்தது? இல்ல சார், இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு பின்னணி பாடகரா வரணும்ன்றதான் ஒரே ஒரு ஆசை. ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஒரு சிங்கரா வரணும்ன்றதான். இசையமைக்கிறது வந்து எப்படி என்ன சார், இப்ப நார்மலாவே வந்து வேற வேற கம்போசர்ஸுக்கு பாட போய்க்கலாம் வந்து எனக்கு அந்த ஒரே மாதிரியான சாங்ஸ் தான் எல்லா இடத்துலயும். அப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு ஓகே இந்த மாதிரி பாட்டண்டா வந்து ஓகே இவரை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு மெட்ட ஆக்களும் வந்து ஒரே மாதிரியான பாட்டுக்கு தான் என்ன கூப்பிடுறாங்க. பட் எனக்கு கொஞ்சம் என்னால இன்னும் வேற வேற எக்ஸ்ட்ரீமா பாட முடியும், என்னால வேற வேற ஜோனர்ஸ் பாட முடியும்ன்றதால ஓகே என்ன வேற மாதிரி கொஞ்சம் ஷோகேஸ் பண்றதுக்கு எனக்கு அந்த கம்போசிங் தேவைப்பட்டது. நான் இப்படியும் பாடுவேன், என்னால் இதெல்லாம் முடியும் சொல்லி. மெயினா வந்து கம்போசிங் இறங்கினது இந்த மெயின் ஐடியா வந்து இதுதான் வந்து. சரி, அது இப்ப கம்போசிங்கும் பேஷனா வந்துட்டு. சரி, எத்தனையாம் ஆண்டு நீங்க இந்த கம்போசிங் உள்ள பாடலை இசையமைக்கணும் என்று உங்களுடைய இசையில ஆரம்பிச்சீங்க? எத்தனையாம் ஆண்டு நீங்க? 2019ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். 19ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமா. சரி, இப்ப நீங்கள் ஒரு இசையமைப்பாளரா வாரதென்றால் இப்பொழுது நவீன இலத்திரனியல் யுகம், ஆட்கள் இல்லாமலே இசையமைக்கலாம், இயந்திரத்தை வைத்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்புகள், AI டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறது. ஆனா அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படியான துறையோடு சங்கீதத்தை முறைப்படி கற்றுக்கொண்டீர்களா, அல்லது எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டது? எப்படியான விடயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இசையமைக்கிறீர்கள்? நான் மியூசிக் வந்து ப்ராப்பரா படிக்கல. ஒரு குருநாதர்கிட்ட போயிருந்து நான் படிக்கல. ஸ்கூல்ல படிச்சதுதான்.
அடிப்படை ம். மியூசிக் வந்து எஸ்ஆண்டுல படிக்கல கிரேட் 6ல இருந்து ஓ லெவல் வரைக்கும் படிச்சதான். ம். அப்படி ஸ்கூல்ல இருந்த டைம்ல வந்து 2015ல நான் இதுல 2 பேரை மென்ஷன் பண்ணணும். என்னுடைய சொல்லுங்க. டீச்சர் அ அ நான் மெயினா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டா என்னோட ஆன்டி ஒரு ஆள் வந்திருந்தாங்க. சாந்தி ஆன்டின்னு சொல்லி என்ன முதல் முறையா வந்து எனக்கு ஒரு இசை சொல்லி தந்தது அவங்க தான். ம். அவங்க இப்ப 2 போறதுக்கு முதல் ஒரு 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு அந்த டைம் அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மியூசிக் தேவாரம் பாட அவங்க சொல்லி தந்தாங்க. அப்புறம் வீட்ல அம்மா சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ம். போன அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு மியூசிக் டீச்சர் கவிதா மிஸ், வினிதா ம். மிஸ்ன்னு சொல்லி 2 பேர். ஸோ அதுல கவிதா மிஸ் தான் எங்களோட டீச்சர் வந்து அவ எங்கள இப்ப காம்படிஷன்ஸ் அப்படி என்றா வந்து போவோம் பாடுவான்டா வந்து எங்களை எல்லாம் காம்படிஷன்ஸ் வந்து கூட்டிட்டு போவோம். அப்படி ம்ஹ்ம். போற ஒரு டைம்ல வந்து 2015ல நாங்க வந்து 2015லயும் 2017லயும் குரூப் டீமா வந்து நாங்க நேஷனல் லெவல் போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சோம் நாங்க அந்த 2 இயர்ஸும். ம். அந்த ம். 2 இயர்ஸ்ல வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்த எங்களோட 2 சீனியர் அண்ணாமார் அவங்க வந்து தினேஷன் அண்ணா, சிவசங்கர் அண்ணான்னு சொல்லி. தினேஷன் அண்ணா வந்து டாக்டர் பேரானந்த ஐயா டாக்டர் அந்த மகன். ம். சிவசங்கர் அண்ணா அவர் ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ தினேஷ் அண்ணா ஒரு டாக்டர். அப்ப அவ வந்து அவ தான் எங்களுக்கு சொல்லி தர வருவாங்க. 2 பேர் வந்து 2 ஒரு பாட்டுக்கு தேவையான 2 ஒரு துருவங்கள் மாதிரி. ஸோ ம். தினேஷன் அண்ணா வந்து சங்கதிகள் ஒரு ஒரு நோட்ஸ வந்து கரெக்ட்டா அப்படி பாடுறதுண்டு. சிவசங்கர் ம். அண்ணா வந்து அத பாவமா அப்படி பாடுறது. அந்த ஃபீல், எமோஷன்ஸ் குடுத்து அப்படி பாடுறான்னு சொல்லி 2 முக்கியமான பாயிண்ட்டும் சொல்லி தந்தாரு. ம்ஹ்ம். அங்க தான் வந்து ஆக்சுவலி ஒரு சிங்கிங் ஒரு அடிப்படை என்ன தேவைன்னு சொல்லி எனக்கு ஸ்டார்ட் ஆனது. பிறகு இதுல பாடணும்ன்றதுல இருந்த ஆர்வத்தால வந்து நாங்க அடிஷனலா கேட்கிறது. நான் இது எப்படி பண்றது, இப்படி பண்றது இப்படி கேட்க அவங்க தான் பேசிக்கா சொல்லி தந்தாங்க. அதுக்கு பிறகு ம். தென் யூடியூப் தான் சார். யூடியூப்ல பார்த்து பார்த்து பழகுனேன். நல்ல அருமை. சரி, இப்ப நீங்கள் இது முழு நேர இசையமைப்பாளராக இருக்கிறீர்களா? பாடகர் இருக்கிறீர்களா? நீங்கள் வேறு ஏதாவது கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சார் நான் இப்ப யுனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோல குவான்டிட்டி சர்வேயிங் படிக்கிறேன். ஒரு படிச்சுக் அண்டர் கொண்டிருக்கிறீர்கள். கிராஜுவேட் ஸ்டூடண்ட். ஆமா. ம். எத்தனை வருடம்? இப்ப இப்போதைக்கு எத்தனையாவது வருடம்? மியூசிக் எத்தனையாவது நான் இப்ப வருடத்தில் 4த் இயர் சார். 4த் இயர் 4வது ஃபைனல் இயர். வருஷம் இப்ப. சரி, நல்ல ஒரு விடயம். அதாவது இசையோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கல்வித்துறையிலும் நீங்கள் நல்ல ஒரு விடயத்தை தெரிந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சங்கீதரன். பாராட்டுக்கள். ஏனென்றால் சிலர் இசையோடு அதை ஒரு பேஷனா வைத்துக் கொள்ளாமல் அதோடு செல்வார்கள். இது எப்படி பார்க்க போறீங்க? இதுல அந்த துறையில வேலை செய்வீங்களா? அல்லது இந்த துறையில வேலை செய்வீங்களா? இதை முடிவு செய்து விட்டீர்களா? அல்லது 2ம் சேர்ந்து போகுமா? அ இல்ல சார். நான் மியூசிஷியனா தான் இருக்க போறேன். விரிவாக போறீங்க. சரி. ஆஹா. நல்ல ஒரு ஆமா. விடயம். அதாவது கல்வியும் இருக்கணும் என்பதற்காக பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி. ஆமா. நீங்கள் ஏற்கனவே பாடிய முதல் பாடல் என்றால் யாருக்காக எந்த இசையமைப்பாளருக்கு பாடியிருக்கிறீர்கள்? அல்லது எதுக்காவது இறுதி வட்டுக்களுக்கு பாடினீங்களா? எது என்று சொல்லுவீங்க? எத்தனையாம் ஆண்டு என்ன பாடல் பாடியிருந்தீர்கள்? அ கிரேட் 8, 9 நான் ஃபர்ஸ்ட்டா ஒரு ரெக்கார்டிங்கா அட்டெண்ட் பண்ண வேண்டாம் சார். நாங்க ஸ்கூல்ல எஸ்ஆண்ட் பிரைமரில படிக்கல இந்த மழலைகள் அமுதம் என்ற ஒரு இருவட்டு ம். வந்து வெளியிட்டாங்க. அதுல வந்து வேற வேற டான்ஸ் அப்படி இப்படி நெறைய எல்லா கலைகளையும் வச்சு செஞ்சாங்க. அப்ப அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுல நாங்க எங்கட காத்தவராயன் கூத்து நாடகம் போயிருக்கோம். ம். நான் அதுல சின்னான் பாத்திரம் எடுத்து நடிச்சிருந்தேன். ம். அதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டா பாட போனது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு ரெக்கார்டிங்க. அதுக்கு ம். பிறகு வந்து ஒரு 1, 2 ஒரு பன்னிசை அந்த மாதிரியான ஒரே ஒரு ரெக்கார்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ம். ப்ராப்பரான ஒரு ரெக்கார்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணினதுண்டா வந்து பத்மேன் அண்ணாட்ட. ஸோ ஆஹா. பத்மேன் அண்ணாட்ட தான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு சினிமேட்டிக் ஃபீல்ல இருக்கிற ஒரு சாங் வந்து நான் முதல் முறையா பாடினது வந்து பத்மேன் அண்ணாக்கு தான். அது என்ன பாடல்? என்னத்துக்குன்னு சொல்ல முடியுமா? ஆ அது வந்து சார் ஒரு மாற்றம் என்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் அப்ப அந்த எலக்ஷன் டைம்ல வரைக்குல வந்த ஒரு பாட்டு. பட் அது அது ஒரு கமர்ஷியலாவும் அந்த பாட்டு இருக்கும். ஒரு மாற்றம் என்ற ஒரு பாட்டுல வந்து அதுல பல சிங்கர்ஸ் படிச்சாங்க. அதுல நானும் ஒரு சிங்கரா படிச்சிருந்தேன். அதுதான் என் கண்ணாடி என்று ஆரம்பிக்கிறதா அந்த பாடலா? அல்லது ஆ நோ சார். என் கண்ணாடி வந்து அது இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆனது. இப்ப ஒரு ரீசென்ட்டா மாற்றம் வந்தது. வந்து ஒரு மாற்றம் முதல் 2020ல வந்தது. 20ல வந்த பாடல். சரி. ஆமா. எப்படி பத்மேயன் உங்களை கண்டுபிடித்தார்? அதாவது பத்மேயன் யாழ்ப்பாணத்தில் இருப்பார். நீங்கள் கொழும்பில் இருக்கிறீர்கள். எப்படி இந்த எப்படி எப்படி ஒரு தொடர்பு உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? இல்ல சார். நான் நான் வந்து யாழ்ப்பாணம் தான். இப்ப ம், ம். யூனிவர்சிட்டில படிக்கிறேன்றதுக்காண்டி நான் கொழும்புல போயிருக்கிறேனே தவிர, அப்ப ஆ. அ எ எனக்கு வந்து அந்த கோவிட் தான் வந்து சார் இந்த கலைத்துறை இன்னும் வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பீரியட் வந்து அந்த 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல நான்
ஏலெவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வந்துட்டுது. பார்த்துக்கொண்டு அப்ப அந்த டைம்ல வந்து கம்போசிங் பண்ணுவோம் அன்றைக்குல வந்து அப்ப நமக்கு நான் ஒரு பியானோ பிளேயரோ எதுவும் இல்ல சார். நான் வந்து ம், சின்னதுல இருந்து மிருதங்கம் படிச்சிருக்கிறேன். மிருதங்கம், ம், மியூசிக் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ இப்ப கம்போசிங் பண்ற வரைக்கும் அது நிறைய இன்னும் அடிஷனலா நிறைய லேயர்ஸ் வந்து இருக்கு. சவுண்ட்ஸ் ம், ம், அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப எனக்கு அத பத்தின எந்தவித நாலேஜும் எனக்கு இல்ல. இப்ப சும்மா ரேண்டமா யார்ட்டயாவது கேட்கணும் என்ற பட்சத்துல யார்ட்ட கேட்கலாம்னு யோசிச்சு கொண்ட கேட்கல வந்து ஒரு பாட்டு ஒன்று க்ராஸ் ஆனது Facebookல. அப்ப பாலை என்ற ஒரு பாட்டு வந்து ம், அது சும்மா அது எல்லாருமே அமேசிங் ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே பெருசா பாராட்டி அந்த பாட்டை கனபேர் ஷேர் பண்ணி கொண்டே இருந்தாங்க Facebookல. இப்ப என்ன இதுன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்க்கலாம் வந்து அது இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா இருந்தது. ம். யாரா இது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வந்து சிவா பத்மியன் என்று இருந்தது. யார் இந்த ஆளுன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு Facebookல போய் பார்த்தா அவர்ட்ட Facebook அந்த கவர் போட்டோஸ்ல வந்து பெரிய ஒரு கன்சோல்ஸ் பெரிய ஒரு ஸ்டூடியோக்கு முன்னால இருக்கிற ம், மாதிரி போட்டோவும் இதுல போட்டோ எல்லாம் போட்டு கொழும்பு ஸ்ரீலங்கா ஜெஃப்னா ஸ்ரீலங்காலாம் இடம் ஒருவேளை கொழும்பு தான் போலன்னு சொல்லிட்டு எதுக்கு முறுக்க அவரோட கதைச்சு பார்ப்போம் ம், சொல்லிட்டு அண்ணாக்கு வந்து மெசஞ்சர்ல டெக்ஸ்ட் பண்ண அண்ணா எப்படி உங்களோட பாலை பாட்டு பார்த்தேன் சூப்பரா இருந்தது உங்களோட ஒரு கதைக்கலாமான்னு சொன்னோன்னே ஒரு ஒரு கொஞ்ச நேரத்திலே பத்மையா நான் ரிப்ளை பண்ணேன் எனக்கு அதுவே வந்து பயங்கரமா இருந்தா ஒரு பெரிய ஆள் நமக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அந்த ம், நம்பர் வந்துட்டாங்க சொல்லி ம், தென் பிறகு பத்மையா நான் கால் பண்ணிட்டு நான் உங்களோட பாட்டு பார்த்தேன் நல்லா இருக்குண்ணா சொல்லிட்டு நான் உங்களை ஒருக்கா மீட் பண்ணலாமா இது ஜெஃப்னால என்ன நீங்க கொழும்புல இருக்கிறீங்களா கொழும்பு வந்தா மீட் பண்ணலாமான்னு கேட்கிறேன் நான் கொழும்புல இல்ல நான் இங்க கல்விங்காட்டுலாம் இருக்கிறேன் யாழ்ப்பாணம் ஆஹா, ஐயோ ம், அப்படியாண்டா அப்படியாண்ணா நான் உங்களுக்கு அப்போ ஒரு இன்னும் பயங்கர ஆர்வம் இருக்கு நான் திருநெல்வேலி கல்விங்காடு பக்கத்துல ம், இந்த ஒரு 5 நிமிஷம் ஓட்டம் ஸோ அப்ப ம். அவங்கள ஒருக்கா மீட் பண்ண வரலாமான்னு சொல்லிட்டு தான் சரி வாங்கன்னு சொன்னேன்னா அப்ப அந்த லாக்டவுனுக்குள்ள நாங்க வெளியில போயிடாது அதுலயும் ஆமா. மீறி அந்த ஆர்வத்துல கள்ளமா பைக்ல போயிட்டு வந்தது புரியுது. ஆ, போய் அண்ணா மீட் பண்ணிட்டு அப்ப போன டைம் போறதுக்கு முதல் வந்து நான் என்னுடைய ஃபர்ஸ்டா நான் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு அது நான் இன்னும் ரிலீஸ் ஆகல அந்த ம். பாட்டை அண்ணாக்கு அனுப்பினேன் அண்ணா இப்படி ஒரு பாட்டு பண்றேன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க. அவருக்கு அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டார் "டேய், நீ யாராவது கம்போஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டார் கேட்டு நான் தான் அப்ப நல்லா இருக்கு வான்னு சொல்லிட்டு அப்புறம் அதை பற்றி ஸோ இதுதான் வந்து அந்த அடிப்படை அருமை, அருமை. பத்மேனனால வந்து ஃபர்ஸ்டான ம். அடிப்படையான ஒரு சந்திப்பு நிச்சயமாக, நிச்சயமாக. அருமையிலும் அருமை. பத்மையன் ஒரு பல திறமையான பாடல்களையும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். அது என் கண்ணாடி என்ற பாடல் என்ன திரைப்படத்துக்கு பாடினீர்களா? அல்லது என்னத்துக்கு பாடியிருந்தீங்க அந்த பாடல்? என் கண்ணாடி வந்து ஒரு ஷார்ட் பிலிம் பிளாக் ஷீப் என்ற ஒரு ஃபேமஸான அவங்க ம். சேனல்ல வந்து ரோஸ் என்ற ஒரு ஷார்ட் பிலிம் அதுல வர ஒரு பாட்டு தான் வந்து என் கண்ணாடி அதுக்கு பத்மேனன் மியூசிக் பண்ணியிருந்தார் நிச்சயமாக. நாங்கள் இதைப் பற்றி பேசியிருந்தோம் இன்னொரு நேர்காணல் கூட அவரோடு. அந்த பாடலை உங்களுக்காக தருகின்ற நேயர்களே கேட்டுப் பாருங்கள். இந்த பாடலை பாடியவர் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார். அது வேறு யாருமல்ல, சங்கீதன். இதோ கேட்டுப் பார்ப்போம். அவர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை பத்மயன் சிவா என்பது குறிப்பிடத்தக்கது. கேட்டுப் பார்ப்போம். இந்த பாடலுடைய ஒரு சில வரிகளை கேட்டுப் பார்ப்போம் நேயர்களே. என் கண்ணாடி உன் மோகம் தினம் பார்த்தாலே என்னாலும் ஏதோ ஆகும் உன் கண்ணோரம் நிறமாற இதய நின்னேதான் ஒரு மாறி வேகம் ஏற இந்த நொடி போதும் வேற ஒன்னும் வேணாம் தேரறி போவோம். இந்த நொடி போதும் வேற ஒன்னும் வேணாம் அடியே நீவானும் தாண்டி வாராயோ நீ அடியே நீவானும் தாண்டி அருமையாக பாடியிருக்கிறீர்கள். அதாவது உச்ச ஸ்தாயிலாம் எடுத்துக்கிறீர்கள். இந்த பாடலில் ஒரு வரிகளை எங்களுக்காக நேயர்களுக்காக
காட்ட வானிலைகள் பாடி காட்ட முடியுமா? இசை இல்லாமல். கட்டாயம் சார். நிச்சயமா. பாடுங்க. ஏன் கண்ணாடியும் மோகம் தினம் பார்த்தாலே நாளும் ஏதோ உன் கண்ணோரம் நிறமாற இதயம் நின்னேதான் ஒரு மாறி வேகோயர தேரறி போவா எங்க வேணாம் இந்த நொடி போதும் வர ஒன்னும் வேணாம் அடியேண்டி வானம் தாண்டி வராயோ நீ அடியேண்டி வானம் தாண்டி வராயோ நீ. அருமையிலும் அருமை. அதே பாடல் கேட்டு பாருங்க நேர்களே. நேர்களே, இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கேட்கணும் என்றால் இது எங்க இருக்கும்? இந்த பாடலை யாராவது நேர்கள் கேட்கணும் என்றால் அங்கு பார்க்கக்கூடியதா கேட்கக்கூடியதா இருக்குமா சங்கீதரன் இந்த பாடலை? ஆமாம் சார். இப்போ யூடியூப்ல வந்து இந்த வீடியோ சாங் இருக்கு. பிளாக் ஷீப் மியூசிக் அவங்களோட சேனல்ல வந்து நார்மலாவே என் கண்ணாடி என்று சர்ச் பண்ணா வரும். அதோட வந்து ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் இருக்குது. நிச்சயமா. அதுல எல்லாத்துலயுமே இருக்கு. நிச்சயமாக நேர்களே, இப்படி ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு பாடகர், இசையமைப்பாளர் கொழும்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து பிறந்து வந்திருக்கின்றார். அது ஒளியில் கொழும்பில் தன்னுடைய மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இப்படியான திறமையானவர்கள் இருக்கின்ற பொழுது தான் நாங்கள் பலரை தேடிக்கொண்டு அலைவோம். எங்கிருக்கிறார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக. இப்படியான இளம் கலைஞர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற நேர்களை நீங்களும் இப்படியானவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு ஒரு களம் கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் எங்கோ சென்று விடுவார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பதையும் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நேர்களே. இப்ப சரி, மற்ற பக்கம் வருவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்ள இருக்கிறேன் சங்கீதனை. நேர்களே, நீங்களும் உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்களும் கலந்து சிப்பிக்கலாம். நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று, உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு, குறிப்பாக சிட்னி நேரம் இரவு 9:30 மணிக்கு ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும், ஏடிபிசியுடைய முகநூல் வாயிலாகவும், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்தோடு இணையத்தினூடாகவும், நீங்கள் ஏடிபிசி ஆப்பினூடாகவும் நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம் என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இப்ப சங்கீதன், எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நீங்கள் இசையமைக்கிறது என்றால் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஸ்டூடியோ ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா, அல்லது வேறொரு இடத்தில் தான் நீங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்படி போகிறது உங்களுடைய வாழ்க்கை? எனக்கு வந்து தனிப்பட்ட ஸ்டுடியோ இருக்கு. அது யாழ்ப்பாணத்துல அல்லது கொழும்பில் வைத்திருக்கிறீர்கள்? இப்ப கொழும்புல இருக்கு. முதல்ல யாழ்ப்பாணத்துல இருந்தது. அப்புறம் நான் அந்த ஃபுல்லா ஸ்டடீஸுக்கு மூவ் பண்றபடியால வந்து நான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து கொழும்புக்கு கொண்டு வந்துட்டேன். சரி, இப்ப இங்க வச்சுதான் ஒர்க் பண்றேன். இங்க வச்சுதான் செய்றீங்க. அதோட இன்னொரு பாடல் ஒன்றையும் நீங்கள் எனக்கு அனுப்பி இருக்கிறீர்கள். அது என்ன பாடல், எதுக்காக பதிவு செய்யலன்னு சொல்ல முடியுமா நேயர்களுக்காக? அது வந்து இப்ப கடைசியா ரிலீஸ் ஆன இந்த ஒரிஜினல்ஸ், அது என்னுடைய 6வது பாடல். யார் வருவார் என்று சொல்லி. அது வந்து அதோட மெயின் கோர் ஐடியா என்னண்டா சார், நார்மலாவே இப்ப நாங்க யூனிவர்சிட்டிஸோ இங்கே நான் இப்ப படிக்கல வந்து நாங்க நிறைய திறமையான கலைஞர்களை சந்திக்கிறோம். நாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம். ஸோ அங்க வந்து நிறைய திறமை, அவங்க பயங்கர திறமையா இருப்பாங்க. நல்ல நல்ல நாலேஜோடையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடையும் இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து இப்ப அட் த சேம் டைம் வந்து சார், எங்களோட இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்க கலைத்துறை என்று எடுத்தா தமிழர்கள் மத்தியில இந்த கலைத்துறை அடுத்த கட்டம் வளர்ந்திருக்கா என்றா சார், அவ்வளவு பெருசா இல்லை சார். ஒரு 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 நல்ல ஸ்டாண்டர்டான ஷோஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயங்களோ இருக்காண்டா இப்ப வந்து கொண்டு இருக்குது. பட் மற்ற இடங்களோட ஒப்படைக்க கொஞ்சம் குறைவா இருக்கு. மற்றது ஒரு கன்சர்ட்டோ நாங்க ஒரு ஷோஸ் ஈவென்ட் பண்றேன்டா அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் வந்து சரியான ஒரு பற்றாக்குறையா இருக்கு இங்க. பெரும்பாலும் தமிழ்ல, சிங்களத்துல வந்து பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்களோட ஷோஸ், அவங்களோட இதெல்லாம் வந்து பயங்கரம் பெருசா இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து அப்படி நான் பெருசா பார்த்ததும் இல்லை. அவ்வளவுக்கு ஒரு பெரிய ஷோ செய்யற அளவுக்கு இங்க ஒருத்தரும் இல்லை. அது
அது ஒரு கவலையாவே இருக்கு நமக்கு. இப்ப எனக்கெல்லாம் பர்சனலி ஒரு ஷோ பண்ணணும்ன்ட்டு ஆசை. லைவ் இன் பண்ணணும். அத்தனை ம், மக்கள வந்து சந்தோஷப்படுத்தணும். இந்த ஃபீல்டுல வந்ததின் மெயின் நோக்கம் வந்து, எனக்கு ஒரு கடவுள் திறமை தந்திருக்கிறார். அதுவும் ம். இசைத்துறையில தந்திருக்கார். அடுத்தவன சந்தோஷப்படுத்துற ஒரு வேலை. ஸோ அத சரியா பாவிக்கணும். இப்ப நாங்க பாடி ஒரு வந்திருக்கிற இத்தனை மக்கள வந்து சந்தோஷப்படுத்துறேன்டா, அத தாண்டி நமக்கு வேற என்ன நிச்சயம், சந்தோஷம் தேவையில்ல தானே சார். ஸோ நிச்சயமா. அப்ப அதுதான் என்னுடைய மெயின் மோட்டிவ் இந்த துறையில வந்ததுன்ற இது வந்து என்டர்டெயின் ம். பண்றது. ஸோ அப்படி அப்படி இருக்கையில வந்து இப்படியெல்லாம் எங்கட ஊர்ல இல்லையே நினைக்கும்போது கொஞ்சம் கவலையா இருக்கு. பிளஸ் அட் த சேம் டைம் இப்படி யூனிவர்சிட்டீஸ்லயோ எங்கேயோ இப்படி டேலண்டட் எல்லாம் பார்க்கல, அவங்க வந்து என்னடா ஒரு ஈவென்ட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு பிறகு வந்து யூனியன்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டம் ஒரு முடிவில். வேலை, ஃபேமிலி என்றோனே அது இல்ல. என்டையர்லி அந்த கலைத்துறையே வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்து போறாங்க. ம், ஸோ ம். அது கொஞ்சம் பல நாளாவே ஒரு கவலையா இருந்தது. இவ்வளவு டேலண்டடா இருக்கீங்க. சரி நீங்க போங்க. நீங்க ஒரு ஒரு என்ஜினியர் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, எது வேணாலும் ஆகுங்க. ஆனா அந்த கலைத்துறைக்கும் ஒரு டைம் குடுக்கலாம் தானே. இவ்வளவு நிச்சயமா. திறமை இருக்கு. நீங்க டைம் குடுத்தா அந்த துறையும் வளரும் தானே. ஸோ ஆமாம். இப்படி திறமை இருக்கிற நீங்களே அந்த கலைத்துறைய வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனா, நாளைக்கு அந்த கலைத்துறைய வளர்க்கறதுக்கு யார் வருவார்? So அதுதான் அது நிச்சயமா. யார் வருவார்? ம். அதான் யார் வரும். இதெல்லாம் யார் யார் ஆமா. பாடியிருக்கிறாங்க? எல்லாம் மொரட்டோ பல்கலைக்கழக இளம் பட்டதாரிகளா? அல்லது இளம் படித்துக் கொண்டிருக்கிறார்களா? யார் யார் பாடியிருக்கிறோம்? எல்லாருமே வந்து எங்கட யுனிவர்சிட்டீஸ்ல இருக்கு. நாங்க ஒரு மியூசிக் டீமாவே இருக்கிறோம் தமிழ்ல. ஸோ எங்கட ம்ஹ்ம். நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கோம். ஸோ அதுல ஆம், சிவானிஜன் என்ற ஒரு ஆள் பாடியிருக்கிறார். வசந்த் கோட்ஃப்ரே என்று பாடியிருக்கிறார். ஸோ வசந்த் கோட்ஃப்ரே அண்ணா வந்து அவர் பாஸ் அவுட் ஆயிட்டார். அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ லாஸ்ட் இயர் பாஸ் அவுட். அதே மாதிரி நான் பாடியிருக்கிறேன். ஸோ ஃபீமேல் சிங்கர்ஸ்ல வந்து ஒரு நிலால் என்ற ஒரு சிங்கர் பாடியிருக்கிறாங்க. ம். இவாஞ்சலின் என்ற ஒரு ஆள் பாடியிருக்கிறாங்க. சங்கரி என்ற ஒரு ஆள் பாடியிருக்கிறாங்க. வினிஷா என்ற ஒரு ஆள் பாடியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பேர் இந்த பாட்டு பாடியிருக்கிறாங்க. எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி இந்த பாடலை ஒளிபரப்பும் முன்னம், அப்ப நீங்கள் இந்த மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் நடக்கிற தமிழ் விழாக்கள் எல்லாவற்றுக்கும் மொரட்டோ அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆடிட்டோரியத்துல நீங்கள் ப்ளே பண்ணுவீங்களா மியூசிக் எல்லாம் வருடா வருடம்? எங்கட மியூசிக்கா சார்? ஆமாம். குறைவு. சார் அது இது இது சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நேத்து ஒரு ஈவென்ட் ஒன்று நடந்தது. ம். நேத்து ஒரு ஈவென்ட்ல இந்த பாட்ட ப்ளே பண்ண கேட்டிருக்கிறாங்க. பட் ப்ளே பண்ணி இருக்கிறாங்க. ம். பட் சம் ரீசன்ஸால வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அது அது கொஞ்சம் கவலையா இருந்தது. நான் கவலையானது. ம். நம்மோட ஊர்ல இருந்து சரி நாங்க ஒரு மொக்கையா மியூசிக் பண்ணாலும் பரவாயில்ல. ஓரளவு கேட்கிற அளவுக்கு கூட பண்ணியிருக்கிறோம். நீங்க ஒரு 1000 பேர், 1500 பேர் வர இடத்துல அதுவும் சரி ஓகே. இப்ப நான் என்ட பெர்சனலான ஒரு வொர்க்கா இருந்தாலும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண 90 வீதமானாக்கள் வந்து அந்த யூனில படிக்கிறார்கள். நிச்சயமா. அட்லீஸ்ட் அத போட்டிருந்தா நமக்கு ஓகே ஒரு ப்ரமோஷனாவும் அமைஞ்சிருக்கும். அது அட் த சேம் டைம் வந்து சார் இந்த பாட்டு அந்த ஒரு ஈவென்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுக்காண்டியே செஞ்ச ஒரு பாட்டு. ம். ரொம்ப ஆர்வமா இந்த முறை இந்த ஈவென்ட்ல வந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் அது பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கல. மறுக்கப்பட்டுட்டது. வேணாம்னு கவலைய சொல்லிட்டு. விடுங்கள், கவலைய விடுங்கள். அதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த வானொலியூடாக தருகின்றோம். உங்களுடைய திறமைக்கு பலர் சாட்சி. அ இந்த வானொலி உங்களுக்கான களத்தை தருகின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன், நீங்க இந்த சார் என்ற பதத்தை தயவு செய்து தவிர்த்தீங்கன்னா நல்லா நினைக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இலங்கையில் அந்த மரபு வந்துவிட்டது. ஆஸ்திரேலியாவில் அதை மனதார ஒரு மிஸ்டர் அல்லது ஒரு பெயரைச் சொல்லி கூப்பிட்டாலே காணும் என்று சொல்வார்கள். மரியாதை மனதில் இருக்க வேண்டும், வார்த்தையில் இருக்கப்படாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பதையும் இந்த வேளையில உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதோ நேயர்களே, இவருடைய இசையில் அவருடைய நண்பர்கள் இணைந்து பாடிய பாடலுடனே தருகிறேன். முதல் முறையாக அவருடைய கவலைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக, அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக இந்த பாடலை நாங்கள் தருகின்றோம். இது உலகம் பூராக சென்றடைய போறது கேட்டு பார்ப்போம். அவருடைய இசையில் வருகின்ற பாடல். கரியாய் போகும் பாதையாளம் காணும் வீழாத தனியாத தீயாயுள்ள பாடும் தாகம் தீராதே
காலம் கையில் சேரும் வரை சோராதே உனையாள இடையில் எதிலும் தொலைத்தே மாறாதே மிகவும் அருமையா இருக்கிறது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நேர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த பாடலை கேட்கணும் என்றால் எங்கே போய் கேட்கலாம்? யூடியூப்ல போய் கேட்கலாம் சார். யூடியூப்ல என்னுடைய யூடியூப் சேனல்ல சங்கீர்த்தன் பிரபாகரன் சொல்லி சர்ச் பண்ணா கேட்கலாம். இல்லாட்டி யார் வருவார் சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் முன்னுக்கு நிச்சயமா. வரும். பிளஸ் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கு சார். சார் இன்னொன்று சொல்லணும். இந்த சொல்லுங்க. பாட்டு எழுதினது வந்து என்னுடைய நண்பன். இந்த லிரிசிஸ்ட் வந்து மகிழ்நன் என்று சொல்லி. ஸோ அவருடைய நேம் நான் அதுல பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா. அவருடைய இவர் முதலாவது பாடலா? இல்ல சார் அவர் நிறைய அந்த என் கண்ணாடி பாடல் எழுதினது மகிழ்நன் தான். அவர்தான். ரைட். ஆமா. சொல்லுங்க. அவன் நண்பன் இது நானும் அவனும் சேர்ந்து வேலை செய்யறமே ரிலீஸ் ஆகிற 2வது பாட்டு. இடைக்குள்ள நாங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறோம். ஒன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ எனக்கு எனக்கு அவனோட பேர் பதிவு பண்ணணும். நிச்சயமாக அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். நல்ல ஒரு கூட்டு முயற்சி. பாடலை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாங்கள் பின்னணியில் அந்த பாடலை ஒலித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம். ஒரு இப்படி இளம் கலைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் இப்பொழுது பாத்தீங்க ரேப்பில் வாய்ஸன் எப்படி தட்டி கொடுத்து ஒரு கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறாரோ, ஒவ்வொருவரையும் தட்டி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இன்னொரு படியை தாண்டி செல்வார்கள் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. நான் நினைக்கிறேன் சங்கீதத்தில் இன்னொரு 2 வருடத்தில் இன்னொரு பிரபலமான இசையமைப்பாளராக போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. என்றால் 2மே இருக்கிறது. குரல் வளம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஒரு இசையமைக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது. பாராட்டுகள் சங்கீதன். நன்றி சார். நிச்சயமாக. இப்ப இந்த பாடல் வெளியிட்ட பிறகு வேறு அடுத்த திட்டங்கள் ஏதாவது தொடங்கி விட்டீர்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்ல சார். இப்ப இன்னும் ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல. வேற சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி இருக்கு. இப்ப அடுத்த கட்டம் போறேன்டா சார். நமக்கு பினான்சியலா ஒரு பாட்டுக்கு ரொம்ப செலவாகுது. நாங்க மற்றது சார் இப்ப எடுக்கணும் ஒரு பாட்டு எடுக்கணும் எடுக்காம ஒரு ஸ்டாண்டர்டா எடுக்கிறதுக்கான ஒரு செலவு இருக்குதானே சார். ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல போகுது செலவு. அப்ப அது நான் வந்து நார்மலாவே ஸ்பான்சர்ஸ் இப்படி தேடி தான் வந்து எடுக்கிறது. ஸோ இனி அடுத்த பாட்டையும் இதே மாதிரி காட்டி ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி எடுத்து தான் எடுத்து எடுக்கணும். அதுக்கு ஒரு 6 months ஆகும். டைம் எடுக்கும். நிச்சயமாக. நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை யாராவது பார்த்தார்கள் அல்லது கேட்டார்கள், அதில் இதை நீங்கள் யாருக்காவது பகிர்வு செய்தீர்கள் என்றால் அதிலிருந்து யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. என்றால் உங்களிடம் திறமை இருக்கின்றது. பலர் கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்வியை கேட்க சொல்லி. சூப்பர் சிங்கருக்கு போய் போட்டியில கலந்து கொள்வீர்களா? ஐடியா இருக்கு சார். நான் இந்த முறை ஜீ தமிழ் சரிகமபா ஆடிஷன்ஸ்ல ட்ரை பண்ண கொழும்பு வந்திருந்தாங்க. ஸோ என்னால அது வந்து செலக்ட் ஆக முடியல. சூப்பர் சிங்கர் போகலாம் சார். ஆனா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கோவிடுக்கு பிறகு சூப்பர் சிங்கர்ல வெளி நாடுகள்ல இருந்து எடுக்கிறது வந்து இல்ல என்று சொல்லி கேள்விப்பட்டேன். எடுக்கிறதே இல்லை, குறைவில்லை சார், எடுக்கிறதே இல்லை என்று சொல்லி இந்த கோவிட் பிறகு. அடுத்த வருஷம் என்ன மாதிரி தெரியல சார். கிடைச்சா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு விடயம். சரி, உங்களுடைய பாடல்கள் எல்லாம் உங்களுடைய யூடியூப் சேனல்ல தரவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படித்தானே? உங்களுடைய சங்கீதம் என்ற பேர்ல யூடியூப்ல இருக்குது. அதை விட உங்களுடைய பாடல்களை அல்லது விடயங்களை பற்றி நேர்கள் அல்லது மக்கள் பார்க்கணும் என்றால் எங்க பார்க்கணும்? Facebookல பார்க்கணுமா அல்லது ஏதாவது பிளாக் ஸ்பாட் இருக்கிறதா, என்ன வைத்திருக்கிறீங்களா, அல்லது Instagram இருக்கிறதா, என்ன வைத்திருக்கிறீங்களா? Facebookல பார்க்கலாம் சார். Instagramலயும் பார்க்கலாம். இப்போ நார்மலா இப்போ கொஞ்சம் யூடியூப்ல சங்கீதன் சொல்லி சர்ச் பண்ணிக்கல கொஞ்சம் வருது. நான் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா வருது தேட. அப்படி 3 வழியிலையும் பார்க்கலாம் சார். பார்க்கக்கூடியதா இருக்கிறது. சரி, இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று வருகிறது. இப்ப நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பண உதவி தேவைப்படும் அல்லது பணம் ஸ்பான்சர் ஒன்று தேவை. அதே ஒரு மார்க்கெட்டிங் என்ன இப்ப
போட்டி நிறைந்த சூழல். இப்பொழுது உங்களைப் போன்ற பல இளைஞர்கள் யாழ்ப்பாணத்திலோ, இலங்கையிலோ அல்லது எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். அதைவிட இந்தியாவிலோ, புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இருக்கிறார்கள். அப்பொழுது அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்வார்கள்ல என்ன? ஆமா. சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம். ஏதாவது அப்படியான ம். தந்திரோபாயம் இல்ல தொடர்புகளை ஏற்படுத்துகிறீர்களா? அல்லது உங்களுடைய கைக்கு வர வேண்டும்னு நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்ல சார். அந்த மார்க்கெட்டிங் என்ற ஒரு விஷயம் தான் சார் எனக்கு இன்னும் கரெக்ட்டா பிடிபடல. நான் ம். இதுவரைக்கும் பண்ணின எல்லா பாட்டுமே வந்து சார் எனக்கு பெர்சனலி அட்லீஸ்ட் ஒரு 100K, 200Kயாவது ஓடக்கூடிய அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கோம்ன்ற பெர்சனலி ஒரு நம்பிக்கை. ஆனா அப்படி நம்பிக்கை இருக்கிற வேளையிலயும் எனக்கு அவ்வளவு தூரம் வியூ வராம இருக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த மார்க்கெட்டிங் பண்ணாம தான். அத நான் ம். ஒத்துக்கொள்றேன். ஆனா அது எப்படி பண்றது? யார்ட்ட போறது? என்ற ஒரு தெளிவு வந்து இல்ல சார். இப்போ ஒவ்வொருத்தர்ட்ட கேட்க இது எப்படி மார்க்கெட் பண்றது? இப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஏஜென்சி இருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட ஒரு பே பண்ணா பண்ணுவாங்கன்னு சொல்லி. அது எனக்கு அது இந்த ஐடியாவா எனக்கு விளங்கல சார் இதுவரைக்கும். நான் ஒரு ஒரு அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளோட இத பத்தி நான் இனி கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு இனி அடுத்தடுத்து வர்ற பாட்டுகளுக்கு வந்து நீ மார்க்கெட். அட் த சேம் டைம் இப்ப நார்மலா நாங்க பட்ஜெட் அலோகேட் பண்ணிக்கல சார். இந்த ரொம்ப ஆடம்பரமா இல்ல சார். கரெக்ட்டா எக்யூப்மென்ட்ஸ் நாங்க ம். போறது, செலவு வாரது, அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கான ஃபுட் அதுவும் அ மினிமலா தான் இருக்கும். ரொம்ப ஆஹா ஓஹோன்னுலாம் இருக்காது. ஒரு இருக்காது. அளவா இருக்கும். சோ இத தாண்டி இப்ப 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 நான் ஓப்பனா சொல்லப் போனா இப்ப லாஸ்ட் இந்த யாரோ ஒரு வழக்கு அ நியர்லி ஒரு 2 லேக்ஸ் முடிஞ்சதுன்னு வைங்களேன் சார். புரியுது. சோ ம். இதுல இருந்து ஒரு ஒரு 50,000 1 லேக் வந்து நான் இதுவரைக்கும் கேட்டதின்படி இவ்வளவு தூரம் நாங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கு ப்ரமோஷனுக்காக. சோ ஆமா. இனி எங்களுக்கு இப்ப அந்த அமௌண்ட் வந்து வர்றது இப்ப நான் ஒரு ஸ்டூடண்ட். நான் ஒரு உழைக்கிற ஒரு ஆள் எனக்கு ஒரு வருமானம் ஃபிக்ஸ்டா வருதுன்னா, நான் தாராளமா அத நல்ல போட்டு விஷயம். செய்யலாம். நிச்சயமா, ஓ நிச்சயமா. இல்லாத பட்சத்துல மட்டும் சார் ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லி போய் கேட்கலாம் கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கு சார். நாங்க சங்கடமா அங்க இருக்கு. அங்க ம். ஃபேஸ் பண்ற கொஞ்சம் விஷயங்கள், இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். நீங்க என்னதான் நல்ல ப்ராடக்ட் குடுத்தாலும், ஸ்பான்சர்ன்னு போய் நிக்கைக்குள்ள வந்து, அது வேற மாரி தான் அங்க மேக்ஸிமம் ட்ரீட் பண்ணப்படுறோம். ஸோ மற்றது டிமாண்டும் வைக்கிறாங்க சார். இப்ப ம். ஸ்பான்சர் வாரவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த டிமாண்டுக்குள்ளுக்கே எங்களால போக முடியாம இருக்கு சார். நிச்சயம். நாங்க போற நோக்கம் பாதை மாறுற மாதிரியும் எங்களுக்கு ஃபீல் ஆகுது அந்த ம். டிமாண்ட்ஸ்ல. ம். அதுல நான் உங்கள ஃபுல்லா ஸ்பான்சர் பண்றோம். ஆனா நீங்க எங்களுக்கு இப்படி பண்ணணும்ன்றீங்களா சார்? அது அந்த ரூட்ல போனா என்டையர்லி எங்கட பாதை மாறிடும். நாங்க ஒரு நோக்கம், ஒரு கலைத்துறைக்கு ஏதாவது ஒரு சர்விஸ் பண்ணணும்ன்ற நோக்கம் வந்து என்டையர்லி மாறுது. கொஞ்சம். அ ஆமாமா. சோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. ஓ அதுதான் சார் மெயின். ஆனால் நான் நினைக்கின்றேன், இந்த நிகழ்ச்சியினூடாக அது மாறலாம்னு நினைக்கின்றேன். நான் இப்படித்தான் பலரையும் அண்மையில் ஒரு உதாரணம் சொல்லுவேன். புஷாந்தன் அவர்கள் பளு தூக்கல் போட்டியில் பெற்றுக்கொண்டவரை நாங்கள் ஒரு 6, 8 மாதத்துக்கு முன்னம் எடுத்திருந்தோம். தென் ஆப்பிரிக்காவுக்கு போக முடியுமா? அதற்கான உதவி இருக்குமோ தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் சென்று ஒரு தங்கப் பதக்கம், வெள்ளிப் பதக்கம் எல்லாம் எடுத்திருக்கிறார். ஆகவே அது யதார்த்தம். அது நடந்திருக்கிறது. ஆகவே சங்கீத்திரன் உங்களுடைய கவலைக்கு நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு ஆள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அல்லது அதனூடாக மற்றவருக்கு சென்றடையலாம். ஆகவே அது கைகூடாது என்று கவலைப்பட தேவையில்லை. யாரோ ஒருவர் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்ததனூடாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம்னு என்னோட நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. அது என்னுடைய ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க் யூ. அது நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆட்கள் அல்லது கேட்டுக் கொண்டிருக்கிற ஆட்கள் அல்லது உங்களை போன்று இந்த துறைக்கு வர விரும்புகிற ஆட்களுக்கு ஐ நோ நீங்கள் ஒரு சிறுவன் அல்லது படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் உங்களுடைய திறமை பாடல் பாடுகிற இசையமைப்பாளர் என்ற வகையில என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆ நாங்க செய்யற வேலை எங்களுக்கு ம், சந்தோஷம் தரணும் சார். ஸோ அது வந்து கலைத்துறை தான் அந்த சந்தோஷம் தருதுண்டா, நீங்க ம், தாராளமா நீங்க ரிஸ்க் எடுத்து இறங்குங்க. ம், கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். ஆனா, அதிலேயே விடாப்பிடியா இருந்தா, அதிலேயே நாங்க முழு நோக்கமும் இருந்து, ஒரு பேஷன் இருந்தா, அது எங்களுக்கு கட்டாயம் ஒரு டைம் நாங்க எதிர்பார்க்கிற ஒரு இடம் எங்களுக்கு தரும். ம், அது சில பேருக்கு கூடிய சீக்கிரம் அமையும். சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளேயும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஃபேமிலி என்ற ஒண்ணு வந்துட்டா, அப்படிலாம் இருக்கு. ம். பட் நீங்க சோராம நாங்க விடாப்பிடியா விடாமுயற்சி செஞ்சா, அது கட்டாயம் எங்களுக்கு ஒரு ஒரு பே ஆஃப் ஒண்ணு வரும். அ அட் த சேம் டைம் வந்து இந்த ஆர்ட் ஃபீல்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு திறமை இருக்குன்னா, நீங்க தயவு செஞ்சு அத எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுக் குடுத்துறாதீங்க. இது என்னுடைய ஒரு ம். ரிக்வெஸ்ட். நான் நான் ஒரு சின்ன பையன் தான். ஒரு 25 வயசு பையன் தான். ஆனா இருந்தாலும் என்னுடைய வயசு பையங்களையும் நான் பார்த்திருக்கிறேன்.
அது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய மாட்டது பிறகு மச்சான் அடி இப்படிடா இது படிக்கணும் இது சொல்லி போயிடுவாங்க. பர்சனலி எங்கட நாட்டுல இலங்கையில இந்த ஃபீல்டு வளர்ந்து எப்படி இப்ப ஒரு இந்தியால இருந்து வேற வேற நாட்டுல இருந்து வந்து இங்க கன்சர்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் போகுது, பார்க்க பல மக்கள் போறாங்க. அதே மாதிரி இல்ல அதை விட பெரிய திறமைசாலி எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஏன் அதுக்கு போக மாட்டேன்றாங்க என்றதான் அது அவங்களுக்கான அடுத்த கட்டம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இல்ல சார். ஒரு இங்க வந்து அது இல்ல சார். அது இப்ப பிரேக் பண்ணி இருக்கிறது இந்த ரெப்சிலோன் வாய்ஸ் திஷோன் அண்ணாண்ட டீம். ஃபர்ஸ்டா எனக்கு தெரிஞ்சதுல ஒரு இலங்கையில இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகி பெரிய ஒரு ஃபேமான ஃபர்ஸ்ட் டீம் இவங்க தான். அவங்க இப்ப ரூல் கொண்டிருக்கிறாங்க வேற வேற நாடுகள்ல போய். அந்த மாதிரி நிலைமை வந்து இங்க இருக்கிற மற்ற ஆர்டிஸ்டுக்கும் வரணும். வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வியூவர்ஸுக்கு வந்து சொல்றது ஆர்ட் ஃபீல்டை விட்டுறாதீங்க. நல்ல ஒரு அருமையான கருத்து, நல்ல ஒரு அருமையான கருத்துக்கள். உங்களுடைய வயதில் சிறியவனாக இருந்தாலும் உங்களுடைய துறையில் நீங்கள் ஒரு முதிர்ச்சியான தன்மையை காட்டியிருக்கிறீர்கள். வந்திருக்கிற பதிவுகளை பார்க்கின்ற போது தெரிகின்றது. பலருடைய கமெண்டில் போட்டிருக்கிறார்கள், நீங்களும் பார்க்கலாம். அத்தோடு உங்களுடைய திறமை, உங்களுடைய குரல் தான் உங்களுடைய வளம். ஏனென்றால் அந்த குரல் வளம் உங்களிடம் இருக்கின்றபடியால், இசையமைப்பாளராக இருக்கிறபடியால் பல சாதனைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. எல்லாம் ஒரு ஞாயிறத்தில் மாறும், எப்படி தெரியாது. அது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அந்த வகையில சங்கீதனன் உங்களுடைய பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்படும் மட்டுமல்லாமல் நீங்கள் மேலும் வளரவும் கவலை இல்லாமல் இன்னும் பல சாதனைகளை புரியணும் என்று என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதன். தேங்க்யூ சார். நன்றி. என்னை இணைச்சு கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். இவ்வாறே நேராக இன்று இலங்கை கொழும்பிலிருந்து பிரபல பாடகர், இசையமைப்பாளர் செல்வன் சங்கீதன் பிரபாகரன் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும்.